guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய டெக்னாலஜியின் ஜாவா கிளாஸ் 4. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவோட சின்டெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்டெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் எல்லாமே போன வீடியோவில் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நார்மலாக ஒரே ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு நியூ கொடுத்துட்டு ஸோ இது ப்ராஜெக்ட்லாம் கொடுக்காம ஜஸ்ட்டு ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா ஃபைல் முதல் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்டில் பண்ணால் தான் நெட்பீன்ஸில் பக்காவாக நல்லாயிருக்கும். பட் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ ஃபைல் க்ரியேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ ஃபைல் நேம் ஒன்று கொடுக்கலாம். நான் ஃபைல் நேம் வந்து JATech அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாகவே நான் கேப்ஸில் கொடுத்துட்டேன். நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த நேம் வேணால் அந்த இடத்துல கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு JATech ஆல்ரெடி ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் வந்து இதில் இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபைல் JATech ஜாவா ஆல்ரெடி எக்ஸிட்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் அதே சேம் லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்திருக்கு. மேபி நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன் பக்கத்தில். ஸோ இப்போ எரர் போயிடும் பார்த்தீங்களா? ஸோ ஓகே, நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைல் அப்படியே வந்துருச்சு. ஸோ இது நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இது நமக்கு தேவையில்லை, எரேஸ் பண்ணிடலான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது பப்ளிக் கிளாஸ் JATech 1 அங்கிற அப்படி அந்த கிளாஸ் நேம் வந்திருக்கு. எப்படின்னா ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்குமோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் நேமே வந்திருக்கு. சப்போஸ் நம்ம கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் வேறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ தயவுசெய்து அதை நல்லா செக் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி இங்கே ஸ்மாலில் இருந்து இங்கே கேப்ஸில் இருந்தாலும் எரர் அடிக்கும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் சப்போர்ட்டு கிளாஸ் நேமு. ஸோ அதனால் தயவுசெய்து கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒரே இதில் கொடுங்க. ஓகே, இதுவும் தேவையில்லை, நான் அழிச்சிடுறேன். ஸோ இந்த இதுவும் தேவையில்லை, இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ நார்மலாக இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு இது தான் சின்டெக்ஸ். நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சிங்க. ஸோ உங்களுக்கு எரேஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஃபைலே இல்லை. இப்போ நார்மலாக எப்படி க்ரியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறீங்கன்னா பப்ளிக் கிளாஸோட நேம். ஸோ இது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கிளாஸோட நேம் நான் அந்த இதே கொடுக்குறேன், JATech 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் கொடுக்கணும். ஸோ இங்கே எரர் அடிக்குது. இப்போது எதனால்னா கிளாஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம அதுக்கு கீவேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம், பட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணல. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் பாருங்கள். இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் இருக்குல்ல, இது பேர் ஃப்ளவர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் அடிக்காது. ஓகே, இப்போ நார்மலாக இந்த பப்ளிக் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பப்ளிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு இதில் ஒரு 4 வந்து டைப் இருக்குது. அது வந்து ஃபியூச்சரில் ப்ரோக்ராமிங்கில் பார்ப்பீங்க. பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடக்டர் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளே போகும்போது பார்க்கலாம். இப்போ போட்டு நான் குழப்ப விரும்பல. என்னன்னா இது வந்து நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து பப்ளிக் கிளாஸில் தான் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ப்ரைவேட் கிளாஸில் போய் நம்ம மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணால் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம பப்ளிக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த சின்டெக்ஸில். ஓகே, ஸோ பப்ளிக்கு. ஸோ கிளாஸ் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் செட் பண்ண போகிறோம். அதனால் அந்த கிளாஸ்ன்னு போட்டிருக்கோம். இது வந்து கிளாஸோட நேம் நார்மலாக. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இதோட புரியுதுங்களா இது வரைக்கும் உங்களுக்கு? இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளேனா அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் உள்ளே பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் நீங்கள் இங்கே போட்டாலும் சரி தான், இப்படி போட்டாலும் சரி தான், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இப்போ க்ரியேட் பண்ணுவோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு எப்படின்னா பப்ளிக். ஸோ ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாம் ஸ்மாலில் இருக்கும் பப்ளிக்லாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஸ்மாலில் தான் க்ரியேட் பண்ணணும். சில இடத்துல கேப்ஸ் வரும், அது எங்கெங்கன்னு எப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக்காக. இது வந்து ஸ்டாட்டிக். எப்படின்னா இது ஃபிக்ஸ்டாக நடத்தும். ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸ்டு. ஸோ டைனாமிக்னா வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. ஸ்டாட்டிக்ங்கிறது ஃபிக்ஸ்டு. நார்மலாக உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம் இதில். ஸோ ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் வாய்டுனா என்ன அர்த்தம்னா எம்டி. இங்கே நம்ம எதை வந்து த்ரோ பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ வந்து இது யூஸ் ஆகுனா ஸோ வாய்டுங்கிற இடத்துல வித் ரிட்டன் வித்தவுட் ரிட்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டன் வந்து பாஸ் பண்ணுறது, ஐ மீன் இன்ட்டு ஃப்ளோட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டேட்டா டைப்பில் வரும். அதெல்லாம் வந்து இங்கே பாஸ் பண்ணி பண்ணுறது. ஃபியூச்சரில் அந்த இடத்துல வேறெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வாய்டுன்னு ஏன் கொடுக்குறோன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் வாய்டுன்னு நம்ம எம்டியாக கொடுத்துடலாம். வாய்டுங்கிறது மீனிங் எம்டின்னு அர்த்தம். ஸோ நம்மளாம் வாய்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போது இன்ட்டுன்னு போடலாம். சரிங்களா? ஆனால் வந்து அது இப்போதைக்கு நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் அது தேவைப்படாது. ஸோ நான் அதனால் வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன்.
வாய்டு கொடுத்து மெயின். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுங்கிறதுனால மெயின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம்ல, இதுக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஃப்ளவர். ஸோ இப்போ மோஸ்ட்லி எரர் இல்லை. பட் இப்போ என்னென்னா இந்த ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ண போகிறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்குங்கிற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் இப்போது இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப் ஆக்சுவலி உள்ள ப்ரோக்ராமில் பார்ப்பீங்க. ஸோ இன்ட்டு யூஸ் பண்ணும்போது என்னன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம்னா வெறும் நார்மல் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ஃப்ளோட்டுன்னு யூஸ் பண்ணால் பாயிண்ட் வைக்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்ட்ரிங்குங்கும் போது நீங்கள் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஆகிடுது, உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்குங்கும் போது நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் லெட்டரும் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்ட்ரிங். ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறதுனால இந்த மெயின்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கில் மட்டும் என்னன்னா ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ன்னு கொடுக்கணும், சாரி கேப்ஸில் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்குன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் உங்களுக்கு போடணும். கொடுத்து இங்கே ஏஆர்ஜி. ஸோ ஏஆர்ஜின்னு ஏன் கொடுக்குறோன்னா இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷனில் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஏஆர்ஜினும் கொடுக்கலாம், இல்லாக்கிட்டி பீனும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். சம்டைம் நான் ஒரு சில சிஸ்டத்தில் சில நேரத்தில் எடுக்காது, வேறு லெட்டர் கொடுத்தாலும் எடுக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ கியூ கொடுக்குறேன், இப்போதைக்கு வந்து எடுத்துருக்கு பாருங்கள், தெரியுங்களா? சம்டைம் இது எனக்கு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு, நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், ஏஆர்ஜி நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து உங்கள் ப்ரோக்ராமில் கொடுக்குறது நிறைய இடத்துல டீச் பண்ணும்போது ஏஆர்ஜி கொடுப்பாங்க, இல்லை பி கொடுப்பாங்க. பி ஃபார் ப்ரோக்ராமா, ஏஆர்ஜி ஃபார் ஆர்குமெண்ட் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ நான் நார்மலாக வந்து இப்போ நான் பி யூஸ் பண்ணிக்கிறேன், நான் ரெகுலராக பி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு எம்டியாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வருஷலாம் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன், ஒரு சின்டெக்ஸ். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், கிளாஸ்க்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஒரு ஜாவாவோட பேசிக் ப்ரோக்ராமோட சின்டெக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு அடுத்த கிளாஸில் சிஸ்டம் டாட் அவுட்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவேன். அப்படின்னா என்னென்னா ஒரு ஹலோ வேர்டு உங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அவுட்புட்டில் பார்க்குறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தருவேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். பட் இதை ரன் பண்ணி வேணாலும் நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே பார்த்துடுறேன், காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து சேவ் பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை. நார்மலாக வந்து உங்களுக்கு இதை சேவ் பண்ண முடியும். எப்படின்னா ஃபைல் சேவ் ஹஸ்ன்னு கொடுத்து நீங்கள் லொக்கேஷனில் சேவ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ எந்த லொக்கேஷனில் வேணும், வெறும் ப்ரோக்ராம் மட்டும் இருக்கும். பட் நார்மலாக ஒரு ப்ரோக்ராமர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வெறும் ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஐடியா இல்லை. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணி தான் பண்ணணும். பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நார்மலாக டேரெக்டாக ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன், அதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை ரன் பண்ணுறேன். ரன் எப்படி பண்ணுறது, சாரி. ஸோ ரன் எப்படி பண்ணுறதுனா பாருங்கள், ஜஸ்ட் இங்கே ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஒரு சிம்பிள் க்ரீன் சிம்பிள் வந்து விசிபிளில் இருக்கும், ப்ளே பட்டன் மாதிரி. பட் இது வந்து ப்ராஜெக்டில் இல்லை, வெறும் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. அதனால் என்னென்னா டேரெக்டாக இந்த ஃபைலோட ப்ளேஸில் ரைட் கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டா இதில் ரன் ஃபைல்னு ஒரு இடம் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ ரன் ஃபைல்னு இருக்குது. ஸோ ரன் ஃபைல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லோட் ஆகும் இந்த இடம். ஸோ சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கே சில நேரத்தில் ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த ரன் ஃபைல் ஆகுது பாருங்கள், கீழே ரன்னிங் சிங்கிள் ஜாவா ஃபைல் அப்படின்னு ஆகிருக்குல்ல. ஸோ எந்த ஒரு அவுட்புட்டும் வராது. பட் ஆனால் அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஏன் அவுட்புட் வரலன்னா இங்கே எதுவுமே நம்ம கீவேர்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கான நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட் ஏதோ இங்கே வந்து ஒரு கமெண்டோ ஒரு ஹலோ வேர்டோ ஏதோ சம்திங் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தா தான் இங்கே அவுட்புட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் எதுவுமே வராது. ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கிளாஸில் நான் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஹலோ வேர்ட் கிரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.